சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி3. இந்த ஷோல ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் 2010 அனிமேஷன் வடிவில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன். அப்பவே இந்த படம் $495 மில்லியன் வசூல் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழிச்சு இந்த படத்தை லைவ் ஆக்ஷன் படமா வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் ரசிகர்களை கவுந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெர்கிங் வைக்கிங் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த கால்நடை மிருக ஜீவன்களை இந்த டிராகன் வந்து அடிக்கடி தூக்கிட்டு போகுது. இதனால கடுப்பாகிற அந்த ஊர் தலைவர் ஸ்டோய்க் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த டிராகன்களை அழிக்கிறதுக்காக ஒரு இயந்திரத்தை, ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அதே நிலையில அந்த சூழ்நிலையில ஊர் தலைவரின் மகனான இக்காப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலவீனமா இருக்கான். இவனால இந்த டிராகனை எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்றதுனால அந்த இரும்பு பட்டறையில அவனை வேலை செய்ய வைக்கிறாரு. அந்த சமயத்துலதான் இந்த டிராகன் அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ அந்த ஊர் தலைவரின் மகன் இருக்கான் இல்லையா, இக்காப், அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்ச அந்த இயந்திரத்தை வச்சு டிராகன்லயே மிக மோசமான டிராகன் சொல்லப்படுற நைட் பியூரிய தாக்குறான். சோ அடுத்த நாள் அவன் தாக்குன அந்த நைட் பியூரிய வந்து தேடி போறான். அப்போ ஒரு ரெக்கை பாதிக்கப்பட்ட நிலையில அந்த நைட் பியூரிய கண்டுபிடிக்கிறான். சோ அதை குணப்படுத்தி அது கூட பழக ஆரம்பிக்கிறான். அதனுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சு அது கூட நட்பா பழக ஆரம்பிக்கிறான். இறுதியா அந்த ஒட்டுமொத்த டிராகன்களையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைக்கிறான். சோ அது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மீதி கதை. கிட்டத்தட்ட 2010 வெளிவந்த இந்த அனிமேஷன் படத்தை இப்ப லைவ் ஆக்ஷன் படமா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செம சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுவும் பிரம்மாண்ட விஷுவலா மிகப்பெரிய பொருட்செலவுல இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க. இந்த படத்தை போய் திரையில பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமா, அப்படியே லைவ் ஆக்ஷன்ல பார்க்கும்போது பயங்கர சுவாரஸ்யமா இருந்துச்சு. குறிப்பா அந்த நைட் பியூரி அப்படிங்கிற அந்த டிராகன் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. மெய் சிலிக்கிற வகையில அந்த உருவத்தை எல்லாமே பயங்கர லைவா டிசைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே நீட்டா இருந்துச்சு. அதே போல ஹீரோ அந்த நைட் பியூரி கூட பழகுற அந்த காட்சியா இருக்கட்டும், அதனுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த டிராகன்களை வேட்டையாடுற காட்சியில ஒட்டுமொத்த டிராகனையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர காட்சி செம மாசா இருந்துச்சு. அதே போல டிராகன் முதல்ல அந்த நைட் பியூரி மேல ஏறி உட்கார்ந்து அந்த பறக்கிற காட்சி இருக்கு இல்லையா, வேற லெவல்ல வச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு அனிமேஷன் படத்தை லைவா பார்க்கும்போது வேற லெவல்ல செமையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விஷுவலா இந்த படம் பிரம்மாண்டமா கொடுத்திருந்தாங்க. பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை அழகா கொடுத்திருந்தாங்க இந்த படத்துல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனிமேஷன்ல பார்த்த அந்த கேரக்டரை அப்படியே இந்த லைவ் ஆக்ஷன் படத்துலயும் அதே மாதிரியான உருவங்களை வச்சு நடிக்க வச்சிருக்காங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம இந்த படத்தை ஆல்ரெடி அனிமேஷன்ல பார்த்ததுனால இப்போ லைவ்ல பார்க்கும்போது ஆல்ரெடி நடந்த விஷயம் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரியும். அது உங்களுக்கு சுவாரஸ்யத்தை கொஞ்சம் குறைக்கலாம். மற்றபடி ஒரு தரமான படம். டெக்னிக்கலா இந்த படத்தை பயங்கர ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. விஷுவலா இருக்கட்டும், அனிமேஷனா இருக்கட்டும், அதே போல மற்ற டெக்னிக்கல் விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் செம விருந்தா அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை தாராளமா போய் திரையில பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5-3. அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.